அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி WN ரெசிபியில் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் தான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் தமிழை அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஃப்ரிட்ஜ் டூரா அப்படின்னு தமிழில் பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஹாய்ண்டு ஏழும்டா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா 79,500 எடுத்தேன்னா இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்து சரியாக ஒரு 6 மந்த் கிட்ட போகுது. இந்த ஐஸ்கிரீம் கப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். அது முடிகிறது கிட்டன்றதால இன்னொரு ஒயிட் கலர் பாக்ஸ்லேயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட்டு வச்சுக்கிறேன். ஃபுல்லாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். போத்தில் வைக்கிறேன் வந்து தண்ணி வந்து நிறச்சி போட்டுருந்தேன். அதெல்லாம் குடிச்சிட்டு அது தண்ணி நிறச்சி வைக்காமல் அப்படியே என் ஹஸ்பண்ட் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. அது அவங்களோட திறமை தான். இன்ஷால்லா நான் தான் பார்த்து தண்ணி நிறச்சி வைக்கணும். ஃப்ரிட்ஜ் என்னடா இவ்வளோ கேவலம் வைக்குதுன்னு நினைக்க வேணாம். ஃப்ரிட்ஜ் இன்னும் க்ளீன் பண்ணலை. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி இப்படி 1 வீக் கிட்ட ஆகுது. அதுக்கப்புறமா இந்த ஈச்சப்பழமுமே வந்து எங்களோட பள்ளியில் கொடுத்தது தான். அது இன்னும் யூஸ் பண்ணலை. ஏற்கனவே எடுத்த ஈச்சப்பழம் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் பழங்களை போட்டு வச்சுக்கிறேன். மாங்காயெல்லாம் தின்னுட்டு அரைவாசி மாதிரி வச்சுக்கிறேன். மதியம் வந்து வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் ஜெல்லி ஒரு கப்பில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அந்த சின்ன கப்பில் வந்து ஜெல்லி தான் நிற்குது. நான் வீடியோஸில் காட்டிப்பேன். மரக்கறி போட்டு தட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிச்சம் மரக்கறி இருக்காது. தக்காளி மட்டும்தான் போட்டு வச்சுக்கிறேன். தக்காளி பச்சை கொச்சக்காவே வந்து முடிஞ்சிட்டு இன்றைக்கி தான் எடுக்கணும். மரக்கறி வந்து நான் அப்பப்போ வாங்கித்தான் வந்து சமைப்பேன். டெய்லி அன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே என்னத்துக்கு ஃப்ரிட்ஜில் சும்மா வாங்கி போடணும். அன்றைக்கு நாங்கள் வாங்கி அன்றைக்கு சமைப்போம். ஃப்ரிட்ஜ் கதவில் பார்த்திங்கன்னு சொன்னால் சாக்லேட் டொஃபி அப்படி என்ன சரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் போட்டு வைப்பேன். இதுலேயுமே வந்து போத்தல் தான் இருக்குது பாருங்கள். தண்ணியை குடிச்சிட்டு போத்தல் மட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் பவுடர், மில்க், அதுக்கப்புறமா கலர் பவுடர் இருக்குது இல்லையா, கோழி பவுடர்னு சொல்லுவாங்க. அது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ரோஸ் சிரப், அதுக்கப்புறமா வந்து தேன், அதெல்லாம் தான் நீக்குது. இந்த ஓட்ஸ் மாதிரி இந்த பிங்க் கலர் பாக்ஸில் இருக்குது இல்லையா, இது வந்து பாலில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். இதில் சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துருந்தேன். அது வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ நான் போடலை. கண்டிப்பாக போடுறேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்ட்டு வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் வந்து தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவுக்கு. அதுக்கப்புறமா இந்த மொட்டலில் ட்ரிங்க்ஸ் தூளுமே கொஞ்சம் மேய்க்குது. முடிய கிட்ட தான் நோம்பு டைமில் ட்ரிங்க்ஸ் தூள், ரோஸ் சிரப் அதெல்லாம் தான் அதிகமாகவே முடிகிறது. இன்ஷால்லா அதையும் வாங்கி ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பிஸ்னஸ்மே பண்ணிட்டு இருக்கிறேன். குல்ஃபி சாக் அதெல்லாம் வந்து சேல் பண்ணுறேன். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். ஏன்னு சொன்னால் குல்ஃபிட்ட வீடியோ வந்து நான் கீழே போட்டுறேன் பாருங்கள். இந்த 2 கப்லேயுமே வந்து க்ரீன் கலரில் ஆப்பிள் ஃப்ளேவர் ஜெல்லி வந்து செஞ்சு வச்சுக்கிறேன். இதில் வந்து ஜெல்லி முடிஞ்சிட்டு இதுலேயும் வந்து ஐஸ் கட்டிக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். நோம்பு டைமில் வந்து ஐஸ் கட்டி கேட்குறவங்களுக்கு ஐஸ் கட்டி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா. ஐஸ் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஐஸ் கட்டியும் நிறைய பேர் விற்கிறாங்க தான். நானும் விற்போம்னு நினச்சேன். அவங்களும் விற்றுட்டிக்கக்குள்ள நம்மளும் எங்கே விற்கிற அதை நம்மளும் சேல் பண்ணி எங்கே சண்டை போட்டுட்டிக்கிற எல்லாரோடையும் மொத்தமாக எழுந்துட்டு போகும். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. கொஞ்சம் பேருக்கு ஐஸ் கட்டி அவன் ரோட்டில் இல்லாட்டி மட்டும் நான் சும்மா கொடுக்குறேன். ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணி